ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்க என்று நான் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமீன். இன்றைக்கான வேத வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு இயேசுவின் தாயாகிய மரியாளும் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு அப்படி அழைக்கப்பட்டிருக்கும் போது எல்லாம் கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த கல்யாணத்துல எல்லாருக்கும் திராட்சரசம் கொடுக்குறாங்க. அந்த திராட்சரசம் கொடுக்கும்போது திராட்சரசம் அந்த இடத்துல காலி ஆயிடுது, பத்தாம போயிடுது. அப்படி அந்த திராட்சரசம் அங்க பத்தாம போகும்பொழுது காலி ஆயிட்டுக்கு அப்புறம் இயேசுவின் தாயக மரியாள் கிட்ட எல்லாம் சொல்றாங்க, திராட்சரசம் காலி ஆயிடுச்சுன்னு இயேசுவின் தாயக மரியாள் கிட்ட சொல்லும்போது, அப்ப இயேசுவின் தாயக மரியாள் என்ன பண்றாங்கன்னா ஏசப்பா கிட்ட சொல்றாங்க, திராட்சரசம் காலி ஆயிடுது அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட சொல்லும்போது, ஏசப்பா இன்னும் என் வேலை வரல அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்க இயேசுவின் தாயக மரியாள் அங்க இருக்க வேலையாட்கள் கிட்ட, ஏசப்பா என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேலையாட்கள்கிட்ட சொல்றாங்க. அப்ப அங்க இருந்த வேலையாட்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஏசப்பா என்ன சொல்றாரோ செய்யறதுக்கு போறாங்க. அப்ப ஏசப்பா அந்த இடத்துல 6 கச்சாடிகளை அங்க வைக்க சொல்றாரு. அந்த 6 கச்சாடிகளையும் 3 குடம் தண்ணி அந்த ஃபுல்லா நிரம்ப தக்கதாக தண்ணி நிரப்ப சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல நிரம்பத்தக்கதாக ஏசப்பா தண்ணி ஊத்த சொல்லும்போது அந்த வேலையாட்கள் கீழ்ப்படிந்து அந்த ஜாடிகள் நிரப்புறாங்க. 6 கற்சாடிகள் அந்த இடத்துல அவங்க நிரப்புறாங்க. அப்படி அந்த இடத்துல அவங்க நிரப்பும் போது அந்த நிரப்பிட்டுக்கு அப்புறம் ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, அப்போ அந்த தண்ணீரை எடுத்துட்டு போய் மற்ற அந்த பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப இந்த வேலையாட்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த தண்ணீரை எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அது அப்ப திராட்சரசமா அந்த தண்ணி திராட்சரசமா மாறுது. அவங்க அந்த இடத்துல அந்த திராட்சை ரசத்தை, அந்த தண்ணீரான திராட்சை ரசத்தை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கும்போது, அந்த பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுக்கும்போது, அப்ப அவங்க கேக்குறாங்க, எல்லா கல்யாணத்துலயும் ஃபர்ஸ்ட் ருசி கம்மியானதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ருசி கம்மி இருக்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ருசி இல்லாததை கொடுப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் ஃபர்ஸ்ட் ருசி கம்மியா இருக்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ருசி நிறைய இருக்கிறத கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இடத்துல பாருங்க, அவங்க கீழ்படுத்தி செஞ்சதுனால ஏசப்பா அந்த இடத்துல எதுவுமே கலக்கல அந்த இடத்துல. ஆனா அவங்க அந்த திராட்சை ரசத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கன்னா, அதுக்கு செய்முறையை செஞ்சு திராட்சை ரசத்தை எடுத்து அதை கொதிக்க வச்சுன்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் பண்ணி அந்த திராட்சை ரசத்தை செய்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஏசப்பா எதுவுமே செய்யல. அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. ஏசப்பா சொன்னது கீழ்ப்படிந்து அந்த ஜாடிகள் நிரப்பினாங்க. அதனாலதான் அந்த திராட்சை ரசமாய் மாறினது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த வேலையாட்களை போல நம்மளும் கீழ்ப்படிந்து செய்யணும். அந்த இடத்துல பாருங்க, ஏசப்பா எதுவுமே ஆட் பண்ணல, எந்த ப்ராசஸும் பண்ணல. அவங்க தண்ணி நிரப்புனாங்க, ஏசப்பா இதை திருப்பி கொடுக்க சொன்னாங்க. அந்த இடத்துல அந்த வேலையாட்கள் ஒரு கேள்வி கூட கேட்காம தேவன் சொன்ன வேலைய அப்படியே கீழ்ப்படிந்து செய்தார்கள். அதனாலதான் அந்த தண்ணி திராட்சை ரசமாய் மாறினது. நம்மளோட வாழ்க்கையிலும் நம்மளோட வாழ்க்கை நம்ம கீழ்ப்படிந்து செய்தோம்னா எப்படி அது ஒரு ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாறினதோ அதே போல நம்ம வாழ்க்கையும் ஒரு இனிமையான வாழ்க்கையாய் மாறும். அந்த இனிமையான வாழ்க்கை எப்படி மாறும்? ஒரு சந்தோஷத்தாலையும் ஒரு நிம்மதியினாலையும், பிரச்சனை இல்லாம வியாதி இல்லாம ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா கீழ்ப்படிங்க. தேவன் சொல்ற வசனத்தை கேட்டு கீழ்ப்படிங்க. அந்த இடத்துல அவங்க கீழ்பட்டதுனாலதான், கீழ்ப்படிஞ்சு அந்த 6 கச்சாடி நிரப்பினதுனாலதான் அந்த இடத்துல அவங்களுக்கு சுவையான ஒரு திராட்சை ரசம் கிடைச்சது. அந்த இடத்துல அந்த வேலையாட்கள் முறுமுறுத்தாங்கன்னு சொல்லல. அந்த வேலையில அந்த வேலையாட்கள் அவங்க எதிர்பேச்சு கேட்டாங்க சொல்லி அந்த அந்த அதிகாரத்துல குறிப்பிடவே இல்லை. அவங்க தேவன் சொன்ன வார்த்தை ஒரு பேச்சு எதுவுமே பேசாங்க, அப்படியே கீழ்பட்டாங்க. அதனாலதான் அந்த இடத்துல அந்த கச்சாடிகள் நிரம்ப ஏசப்பா ஒரு திராட்சை ரசத்தை நிரப்ப செய்தார். நம்மளோட வாழ்க்கையில இனிமையான வாழ்க்கை வேணும்னு நினைச்சோம்னா நம்மளும் கீழ்ப்படினோம். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுந்து புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களோட வாழ்க்கையில கூட துக்கம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், அந்த ஒரு இனிமையான வாழ்க்கைக்கு வராதான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க தேவன் சொல்ற வார்த்தை நீங்க கீழ்ப்படிஞ்சு நடத்தும் பொழுது அந்த வாழ்க்கை உங்க கசப்பான வாழ்க்கை, ஒரு துக்கம் நிறைந்த வாழ்க்கை, யார் நம்மளுக்கு ஆதரவு செய்ய மாட்டாங்களான்ற ஒரு வாழ்க்கை, நம்மளுக்கு யாரும் இல்லையான்னு நீங்க நினைக்கிற அந்த வாழ்க்கை ஏசப்பா இனிமையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். அதுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. நீங்க கீழ்ப்படியும் போது கர்த்தர்
நிச்சயமாகவே மெய்யாகவே இந்த வசனத்தை கேட்கிற உங்களோட வாழ்க்கையில இந்த வசனத்தை கேட்டு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இனிமையான வாழ்க்கை தர வல்லவரா இருக்கிறார். நீங்க நிம்மதியை தேடுறீங்களா, சந்தோஷத்தை தேடுறீங்களா, தேவன் சொல்ற வசனத்தை கேளுங்க, கீழ்ப்படிங்க. இது நடக்குமோ நடக்காதோ அப்படிலாம் யோசிக்காதீங்க, நடக்கும். விசுவாசத்தோட நீங்க கீழ்ப்படியும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கை அதை மாற்ற வல்லவரா இருக்கிறார். நிச்சயமாக அது உங்க வாழ்க்கையை அதை நடப்பிக்க வல்லவரா இருக்கிறார். இனிமையான வாழ்க்கை வேணும்னா உலகத்தை தேடி ஓடாதீங்க. வேற யாராவது நம்மளுக்கு இனிமையான வாழ்க்கையை தருவாங்களான்னு தேடாதீங்க. பைபிள் எடுத்து வாசிங்க, தேவன் சொல்ற வசனங்களை கேளுங்க. ஏசப்பா பைபிள்ல எத்தனையோ வசனங்களை சொல்லி இருக்கிறார். ஒரு இடத்துல கூட உங்களுக்கு துக்கம் சந்தோஷமே மாறும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தை விசுவாசிங்க, அந்த வசனத்தை விசுவாசி கீழ்ப்படிங்க. அப்படி கீழ்ப்படியும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களோட துக்கங்களை ஏசப்பா சந்தோஷமாக மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீங்க உங்க வசனத்தை கேளுங்க, கீழ்ப்படிங்க. இந்த இடத்துல எவ்வளவு பெரிய அற்புதங்கள் செய்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து ஒரு இனிமையான வாழ்க்கைக்குள்ள உங்களை நடத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் நீங்க கீழ்ப்படியும் போது அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் இந்த வசனம்